கண்டிப்பாக இடம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருந்தோம். அவங்க தரப்புலேருந்து அட்வான்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் எங்களோட கேர்லெஸ்ஸால் இப்போ வந்து அட்வான்ஸ் கொடுக்காம அந்த இடம் எங்களை கைவிட்டு போயிடுச்சு. ஸோ இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு, ஓவரால் உங்களுக்கு வந்து கரெக்டாக பக்கா இந்த இடம் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு 100% வந்து உறுதி ஆகிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு ஒன்று அட்வான்ஸ் கொடுங்க. இல்லைனா கண்டிப்பாக அந்த இடம் நம்ம கையை விட்டு போகாத மாதிரி வந்து ரெடி பண்ணி வைங்க. நாங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தங்காட்டி இப்போ இந்த இடம் என் கையை விட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு குட் நியூஸ் இருக்குது, பேட் நியூஸ் இருக்குது. குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் இடம் வந்து வாங்கணும்னு நினச்சோம் பார்த்தீங்களா, அவங்க யாருக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட் போட்டு சேல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட தான் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓன் பர்பஸ்க்கு வந்து அந்த இடம் வாங்க கிடையாது, அவங்களே அந்த இடத்த சேல் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் இவங்ககிட்ட இடம் வாங்கலினாலும் அவங்ககிட்ட வந்து இடம் வாங்கலாம். ஸோ இப்போ நெகட்டிவ் என்ன அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி இவங்ககிட்ட வந்து அந்த இடத்த ஒரு சென்ட் இத்திரைக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் டீல் பேசியிருந்தோம். இப்போ அதே ரேட்டு வந்து அவங்ககிட்ட கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் மார்க்.